இன்னைக்கு சிலுவையை பற்றி எல்லா சபைகளிலும் தியானம் பண்ணுவார்கள். आज क्रूस के विषय में सारे कलीसिया के लोग ध्यान करते हैं। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் கொடுத்த அவங்களுக்கு கொடுத்த அறிவின்படி செய்வார்கள். हर एक लोग अपने अपने प्रभु ने दिए उन्हें ज्ञान के अनुसार उस कार्य को करते हैं। ஆனா நிறைய ஜனங்களுக்கு இது புரியல. बहुत सारे लोगों को ये समझ नहीं आया। இன்னைக்கு அழுவாங்க, உபவாசம் எடுப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, பட்னியா இருப்பாங்க. आज रोएंगे, उपवास लेंगे, खाना नहीं खाएंगे, भूखे रहेंगे। உண்மையிலேயே இது ஒரு வெற்றியின் நாள். सच में ये एक विजय का दिन है। ஞாயிற்றுக்கிழமை ஜெயித்து வெளியே மரணத்தையே வென்று வந்த நாள். रविवार को मृत्यु पे विजय पाकर बाहर आ गया। ஆனா வெள்ளிக்கிழமை பிசாசனுடைய தலையை நசுக்குன நாள். शुक्रवार அவருடைய को வல்லமை அழித்த நாள். शैतान के सिर को कुचल कर उसके सारे सामर्थ्य को छीन लिया हुआ दिन है। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால இந்த நாளை நிறைய பேரு அதை புரிந்து கொள்றது இல்ல. इसलिए इस दिन को बहुत सारे लोग समझ नहीं पाते हैं। எல்லாருக்கும் தெரியும் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். सारों को पता है यीशु पापियों का இது उद्धार करना है। பிசாசுக்கும் தெரியும். ये शैतान को भी पता है। அவனுக்கு முடிஞ்சிட்டு அவன் கதை முடிஞ்சிட்டு, அதனால அவன் இனி நம்மளை கொண்டு தான் அவன் வேலை செய்ய விரும்புகிறான். उसका खत्म हो गया। अब वो क्या है, हमें रखकर उसके कामों को करने का प्रयास करता है। தேவனுடைய பிள்ளைகள் சரியாயிட்டாங்கன்னா அவன் வேலை முடிஞ்சு போயிடும். परमेश्वर के बच्चे अगर सही हो जाएंगे तो उसका काम बेकार हो जाएगा। என்னதுல சரியாகணும்? किसमें हमें सही होना है? எவ்வளவா என் மேல அன்பு கூர்ந்தா நான் நன்றியுள்ள இருதயோடு துதிச்சுக்கிட்டே இருப்பேன். कितना मेरे ऊपर प्रेम किया, मैं शुक्र गुजार कर धन्यवाद करता रहूंगा। நீ எது வரும், இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா, நாளைய குறிச்சு கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றாம அப்படி சொல்லவே மாட்டார். तू यहाँ से आएगा मदद क्या उधर से, ऐसा मत सोचना। कल की चिंता मत कर, ऐसा प्रभु ने कहा। तो किसी की भी चिंता मत कर, उस पे भरोसा। அந்த நீ கவலைப்படாம இருக்க வேண்டிய அத்தனையும் நமக்கு தந்துட்டு தான் அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். तू चिंता करने वाली सारी बातों को तुम्हें देकर प्रभु इस शब्दों को कहता है। அந்த எல்லா தேவைகளையும் அங்க சந்தித்து எப்பவும் சந்தோஷமா இருக்க வேண்டிய வழியை திறந்துகிட்டு தான் கவலைப்படாதன்னு சொல்லுகிறார். सारी जरूरतों को पूर्ति कर हमेशा आनंद में रहने के समय में ही इस बातों को कहता है। அதுல பெரிய காரியம் என்ன தெரியுமா? அஸ்திபாரப்படி बड़ी नींव की बात क्या है? மன்னிப்பு, क्षमा है। அல்லேலூயா. हालेलुया। வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா 23 அதிகாரம் पढ़ेंगे उस वचन को। लोग 33 34 வாசிக்கலாம். 23 में 34 और 33 और 34। கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். जब वे उस जगह जिसे खोपड़ी कहते हैं पहुंचे तो उन्होंने वहां उसे और उन कुकर्मियों को भी एक को दाहिने और दूसरे को बाईं ओर क्रूस पर चढ़ाया। तब यीशु ने कहा, हे पिता, इन्हें क्षमा कर, क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं। और उन्होंने चिट्ठियां डालकर उसके कपड़े बांट लिए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। இங்க என்ன சொல்லுகிறாரு? यहाँ पर क्या बताया जाता है? துன்பப்படுத்தினவங்களை, வேதனைப்படுத்தினவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தாவே நான் உங்களுக்கு மன்னிச்சிட்டேன். दुख देने वाले को, पीड़ा करने वाले को देखकर प्रभु प्रार्थना उठाता है, प्रभु मैंने इन्हें क्षमा कर दिया, நீங்களும் மன்னிக்கணும். आप भी क्षमा कीजिए। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். மன்னிப்புன்னா சும்மா சாதாரணமா வராது. क्षमा कोई साधारण तरीके से नहीं आता है। பாருங்க, அன்பு நிறைஞ்சு இருந்தாதான் மன்னிப்பே வரும். जब प्रेम भरा होगा तब वहां पर क्षमा आएगी। ஒரு தாய் தான் பிள்ளை மேல அதிக நேசம் கொள்றதுனால அவன் என்ன செய்துட்டு, அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே மன்னிச்சிருவாங்க. एक माँ மனசுக்குள்ள வைக்க மாட்டாங்க. एक माँ अपने बच्चे पे बहुतायत प्रेम रखती है, इसलिए बेटा जब भी कहता है माँ मुझे क्षमा करो, तो वो मन में ही नहीं रखते, तुरंत क्षमा कर देती है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா தம் பிள்ளை மனஸ்தாபப்பட்டு திருந்துகிறத தான் ஒரு பெற்றோர் விரும்புகிறாங்க. क्योंकि अपना बच्चा पश्चाताप कर कर मन फिरा रहा है, इस बातों को परिवार अपने उनके माता पिता देखते தன் हैं। பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என்ன காட்டிலும் அதிகமா இருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. मेरा बेटा खुशी में रहना, मुझसे भी अधिक अच्छा रहना, यही
पिता की मर्जी होती இது है। இங்க இருக்கிற நம்ம பெற்றோராகிய எல்லாருமே நம்ம பிள்ளைகளை நம்மளை காட்டிலும் மேன்மையா வச்சிருக்கிறோம். ये सब यहाँ के जो माता पिता है अपने बच्चों को हमसे भी अच्छे स्थिति में रखे हैं। அப்ப நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், நான் என்னை காட்டிலும் நீ அதிகமாக செய்யபடி உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா तो கொள்ளக்கூடாதா? हमारा परमेश्वर वाग्दान किया हुआ हमारी रचना करने वाला जब कहता है मैं तुम्हें मुझसे अधिक अच्छी स्थिति में रखना चाहता हूँ, कहता है तो भरोसा करना है कि नहीं? கடவுளை தான் அதை ஏற்றுக்கொள்றோமே உள்ளே உள்ளத்துக்குள்ள கொண்டு வச்சு அதை யோசிக்கிறது இல்லை. हम दिमागी तौर से उस पे भरोसा करते हैं पर मन में लेकर उस पे विश्वास नहीं करते। நீ மன்னிச்சாதான் உனக்கே மன்னிப்பு. तू क्षमा करे तो ही तुझे क्षमा है। அப்படியானா நீ மற்றவங்க செய்தவளை மன்னிக்கணும்னா அது ஒரு எல்லா மனுஷனிடத்திலும் இல்லாத ஒரு காரியம். इसका मतलब तो और किए हुए लोगों को क्षमा करना है तो वो सारे मनुष्य की बस की बात नहीं है। நமக்கு விரோதமாட்டு ரெண்டகம் பண்ணி நம்மளை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தவர்களை நம்ம மன்னிக்கணும்னா அது லேசான காரியம் கிடையாது. हमारे அது विरोध மனுஷனால முடியாத हमारे காரியம். विरोध कार्य करने वाले हमारे बुराई करने वाले को क्षमा करना वो साधारण काम नहीं है, वो मनुष्य के काबिलियत के बाहर है। ஏன்னா அதை பார்க்கலாமா? ரோமர் 5:5 पढ़ेंगे उसमें रोमियो के किताब 5वां अध्याय 5 वचन। மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்ன சொல்லப்பட்டிருக்குது? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பில் உள்ள வல்லமை நம்மளை வெட்கப்பட விடாது. ஹல்லேலூயா. हालेलुया। और आशा से लज्जा नहीं होती, आशा से लज्जा नहीं होते हैं। क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है पवित्र आत्मा हमें देने वाला नहीं दिया गया है, उसके द्वारा परमेश्वर का प्रेम इसकी पवित्र आत्मा की द्वारा परमेश्वर के प्रेम हमारे मन में डाला गया है। हमारे मन में डाला गया. हालेलूया. हालेलुया। அப்ப நம்முடைய இருதயத்துல தேவ அன்பை கர்த்தர் ஊற்றி விட்டார். तो हमारे हृदय में परमेश्वर का प्रेम को परमेश्वर ने उंडेल दिया। நாம என்ன நினைக்க சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு எனக்கு அன்பு இல்ல, எனக்கு அது இல்ல, இது இல்லன்னு சொல்றோம். हम कहते प्रभु मेरे अंदर प्रेम नहीं है, मेरे अंदर ये अच्छा ही ஆனா नहीं அவர் है, ऐसे कहते हैं। ஏற்கனவே அதை தந்துதான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். पर सारी बातें पहले ही हमें देकर हमारा उद्धार किया है। அப்ப அதை நாம ரிலீவ் பண்றதுக்கு அதை யோசிக்கணும். எனக்குள்ள இருக்கிறது தேவன்பா மாம்சீக அன்பா? तो उसे हम प्रकट करने के समय में हमें सोचना है कि हमारे अंदर प्रेम परमेश्वर का है कि शारीरिक तौर का। அப்ப அந்த தேவ அன்பு இருந்தனா மற்றவங்களுடைய குற்றங்களை பார்க்கவே तो மாட்டோம். परमेश्वर का प्रेम अगर आपके पास रहेगा तो आप दूसरों के दोष नहीं देखेंगे, ஏன்னா அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய சகோதரியுமா क्योंकि वो இருக்கிறான். हमारे भाई और हमारे बहन है। அல்லேலூயா. हालेलुया। நிறைய இது ஒரு கஷ்டமான காரியம்தான். बहुत कष्ट की बात है। இது மாம்ச சிந்த உடையவங்களுக்கு தான் கஷ்டம். इस शरीर के विचार वालों को बहुत कष्ट है। ஏன்னாக்கு இந்த மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவனும் சமாதானமா. क्योंकि शरीर का विचार मृत्यु है परंतु आत्मिक विचार जीवन और अनंत काल। அப்ப அந்த அனந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு பரிசுத்த ஆவியின் மூலமாக. वो अनंत जीवन, वो हमेशा का जो जीवन है प्रभु ने दिया है पवित्र आत्मा के द्वारा। அவருக்குள்ள நிறைஞ்சி இருந்தது. उसके अंदर भरा हुआ था। ஆகையினாலதான் அவரை எங்கச்சே கலத்திட்டாங்க. தெரியும் என்ன பொறுத்த நினைக்கிறேன், அந்த அவன் நியாய தீர்ப்பு முடிச்ச உடனேயே அங்க இருந்தே வஸ்திரத்தை கலத்திட்டாங்க. जैसे ही उन्होंने उसने पिलात ने न्याय किया रहेगा वहां से ही उसके वस्त्र को निकाल दिए रहेंगे। ஏன்னாக்கி வழியினருக்கு வஸ்திரத்தை போட்டு அடிச்சிருந்தாங்கன்னாக்கி அந்த வஸ்திரம்லாம் கரைப்பட்டு இருக்கும். पूरे रास्ते में उस वस्त्र से मारे होंगे तो पूरा वस्त्र खून के दाग से लथपथ हो गया रहेगा। ஆனா அவரு அப்படியே செய்யாம அங்க இருந்தே கலத்தி கொண்டு வந்து கடைசியில அவருடைய வஸ்திரத்தை பத்திரப்படுத்திட்டு, எனக்கு நான் எடுக்கவா நீ எடுக்கவா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு போட்டி, மினு மினு வஸ்திரம் நல்ல வஸ்திரத்தை ஏறோது அவன் உடுத்தி விட்டுருக்காம இல்லையா? क्योंकि वो उसको पहले निकाल दिया और उनको वहां पर लेके आने के उस वस्त्र के लिए एक दूसरे से वो लोग ये कर रहे कि तू ले, मुझे चाहिए क्या तुझे। அதனாலதான் சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. யார் பேர் வருதோ அவங்க எடுத்துட்டு போட்டு. चिट्ठी डालकर जिसके नाम आता है वो ले लिए हैं।
ஆனா அப்போ அவர் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார், எவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டார். कितना परमेश्वर अपमान किया गया, कितना बुरी तरीके से, அப்ப அவ்வளவாக நம்ம மேல அன்பு கூர்ந்தார். उतना अधिक हमारे ऊपर उसने प्रेम किया। அல்லேலூயா. हालेलुया। நாமளும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய கட்டளை, அவருடைய விருப்பமா இருக்கிறது. हम भी एक दूसरों से प्रेम करना यही उसकी आज्ञा और उसकी मर्जी है। வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. मत्ती 18वां अध्याय 35वां वचन। அங்க அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பெரிய ஒருத்தனுக்கு $10,000 மன்னிச்சாரு. அவன்கிட்ட உள்ள $100 அவன் மன்னிக்க முடியாம அவனை பிடிச்சு உள்ள போட்டான். उसमें लिखा है कि एक को उसने $10,000 क्षमा किए, पर दूसरा जब वो आजाद हुआ उससे लिए हुए 100 पैसे को या डॉलर को उसने क्षमा नहीं किया और उसे बंदी गृह में डाल दिया। நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் ஆமென். என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி மனப்பூர்வமாய். मन से क्षमा न करेंगे तो। நிறைய பேர் மன்னிப்பாங்க. बहुत लोग क्षमा करते हैं। சரி, எல்லாரும் சொல்றாங்களா, எல்லாருக்கும் முன்பாக பெருமையாட்டு மன்னிக்கிறேன். ठीक है, सब लोग कह रहे हैं, सबके बीच में मैं சரி, उसको நீங்க घमंड से- சொல்றீங்கங்கறக்காக நான் மன்னிச்சிடுறேன். ठीक है, आप कह रहे हैं मैं उसे क्षमा कर दे रहा அது हूँ। மன்னிப்பே கிடையாது. वो क्षमा அது ही नहीं மாம்சீக है, மன்னிப்பு वो தான். शारीरिक क्षमा है। ஆனா உண்மையான மன்னிப்பு सच्चा क्षमा அது இருதயத்திலிருந்து வரும். वो मन से आता है। அப்படின்னா திரும்ப அவனுக்கு மன்னிச்சதை வாயினால சொல்லாது. फिर से उसे क्षमा करने के बाद मुंह से कबूल न करना। அவன் எனக்கு இப்படி பண்ணுனான், அப்படி பண்ணுனான், ஆனாலும் நான் மன்னிச்சேன், இந்த பெருமை எல்லாம் பேச. वो मेरे लिए ये किया, वो किया, इसलिए मैं क्षमा किया, इस घमंड बातों को मत कीजिए। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் தேவன் இப்படிப்பட்ட அன்பை நம்முடைய இருதயங்கள்ல ஊட்டி இருக்கிறாரு. ஆகையினால என்கிட்ட இல்ல, எனக்கு அந்த சோபம் கிடையாதுன்னு நீங்க யாருமே சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. हाँ, ऐसे प्रेम को परमेश्वर ने हमारे हृदय में उंडेल दिया है। इसीलिए कोई ये नहीं कहना मेरे अंदर वो स्वभाव नहीं है, मैं ऐसा नहीं कर सकता, ऐसा அதான் कहना அவர் नहीं है। முதலாவது சொன்ன இதுதான் அஸ்திவாரமே. उसने पहले ही कह दिया यही नींव है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அன்பு இல்ல, ஆனா நீ ஒண்ணுமே இல்ல, நானும் ஒண்ணுமே இல்ல. ये प्रेम नहीं है तो तुम भी कुछ नहीं और हम भी कुछ नहीं है। ஆகையினால அந்த அவர் கட்டளை இட்ட நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருக்கணும், மனப்பூர்வமாட்டு மன்னிக்கணும், மனப்பூர்வமாட்டு சிநேகிக்கணும். அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கிறத தோண்டி எடுத்து கொண்டு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி उस செய்வாராக. आज्ञा को हम परिपूर्णते स्वीकार कर पूरे हृदय से मन से क्षमा करना है। परमेश्वर ये वचन को आपको आशीष करके दे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய வாக்கின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ நதியாய் தேவ அன்பு பாய்ந்து ஓடச் செய்வீராக. परमेश्वर ये वचन के अनुसार हमें हर एक के हृदय में वो जीवन की नदी के रूप में वो प्रेम उमड़ कर जाने के लिए मदद कीजिए। இது இயேசு நம்முடைய நாமத்தில் प्रभु கேட்கிறேன். यीशु आपके नाम से मांगते हैं। आमीन। आमीन।